கோமதி அவங்க அண்ணனை சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் வர முடியாதுன்னு சொன்னதுனால அவங்க அழுதுகிட்டே போகிறாங்க. அது அவங்க அம்மா பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ, என் பொண்ணு அழுதுகிட்டே போகிறாளே, என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லை, எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க, எதுக்கு உனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, எனக்கு பசிக்கவே இல்லை, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, என் பொண்ணு எதுக்காக இங்கே வந்தா தெரியுமா, நீங்கள் எல்லாரும் அங்கே வந்து சாப்பிட்ணுன்னா அவளை நீங்கள் காப்பாற்றுனீங்க, அதுக்காக மட்டும்தான் என் பொண்ணு வந்து கூப்பிட்டா, வேறு எந்த காரணமும் இல்லை. உங்கள் கூட சேரணும் பேசணும் அப்படிலாம் அவன் நினைக்கல. ஏதோ நமக்கு நல்லது பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு போடணுன்னு தான் என் பொண்ணு வந்தா. ஆனால் என் பொண்ணு கண் கலங்கி போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா பண்ண சொல்கிற, என்ன பண்ண சொல்கிற, அவங்க கூட போய் அப்படியே கொஞ்சம் கொலாவ சொல்கிறியா அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. அப்படி நான் சொல்லலடா, நான் அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு வேளை போய் சாப்பிட்டு வரத்துல என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, அந்த ஓடுகாலி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்கிற, நீ சொல்கிறதுலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. யாருடா ஓடுகாலி, யார் ஓடுகாலி, என் பொண்ணை பற்றி தப்பாக பேசாத, அவளுக்கு அவரை பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவர் மட்டும் என்ன சும்மாவை பார்த்துக்கிறாரு, சூப்பராக பார்த்துக்கிறாரு. பார்த்துன்னு தானே இருக்க நீ, அந்த குடும்பத்தை எப்படி கட்டி காப்பாத்துறாரு, அந்த பசங்களை எப்படி வளர்த்துருக்காரு, அதெல்லாம் நீ பார்த்துன்னு தானே இருக்க. நாமளே தேடி பிடிச்சிருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்க மாட்டாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, பணம் மட்டுமே முக்கியம்னு நீங்கள் 2 பேரும் வாழறீங்க. ஆனால் பணத்தை விட குணம் முக்கியம்னு அவ காட்டிட்டா. நல்லவராக பார்த்தா அவளுக்கு பிடிச்சது அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. நீ எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா, என்ன பொண்ணு பாசம் அப்படி ஒட்டிக்கிச்சா, ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. இங்கே பாருடா, நான் இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவேன் தெரியுமா, நான் ரொம்ப நாள்லாம் உயிரோடு இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, ஏம்மா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. ஆமாடா, ஆமாம், உங்கள் அப்பா என் கனவுல வராரு, வந்து அவர் நீ எப்போ என் கூட வருவ, சீக்கிரமாக என் கூட வந்துருன்னு சொல்கிறாரு. அதனால் நான் ரொம்ப நாள் உயிரோடலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, அப்படிலாம் பேசாதம்மா. ஆமாம், எனக்கு ஒன்றுமே புரியல, அப்பா ஏன் அடிக்கடிக்க உன் கனவுல வராரு, அது என்ன, நீ ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா மட்டும் அப்பா வந்துருவாரா கனவுல அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. டேய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா தான் சொன்னார். இங்கே பாருடா சக்திவேலு, முத்துவேலு 2 பேர்கிட்டையுமே சொல்கிறேன், அம்மா வந்து ரொம்ப நாள் உயிரோடு இருக்க போகிறதில்ல, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறேன், அந்த உலகத்தை விட்டே போக போகிறேன்டா. ஆனால் அம்மாவோட மனசை குளிர வைக்க மாட்டீங்கல்ல. மா, என்னம்மா பேசிகிட்டு இருக்க, உன்னோட பிறந்த நாளைக்கு அந்த குடும்பத்தை கூப்பிடணும்னு சொன்னேன், அந்த குடும்பமே வந்தது, நல்லா சாப்பிட்டு போனாங்க, எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்புறம் ஆசீர்வாதம்லாம் பண்ணேன், அது இதை விட என்னம்மா பண்ணுவாங்க அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. டேய், அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நாம் போய் ஒரு வாய் சாப்பிட்ணும்ல, அப்போ தான்டா என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா நான் சீக்கிரமாக போயிடுவேன்டா, என்னவோ போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சக்திவேல், அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு. அம்மா, ஒரு வேளை போய் சாப்பிட்றோம் சரியா, ஆனால் உனக்காக மட்டும்தான், அதுக்கப்புறம் சொன்ன வேணும், இந்த உறவெல்லாம் வேணும், அவங்க கூட போய் கொண்டாடணும், இதெல்லாம் பேசினேன், உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு முத்துவேல் சொல்கிறார். சரிப்பா சரிப்பா சரிப்பா, அப்பா அப்பாப்பா, ஒரு வேளை நம்ம சாப்பிட போகிறோமா, அது போதும்ப்பா, எனக்கு வேற நான் எதையுமே கேட்கலப்பா, நான் போய் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. டேய் பழனி, இங்கே வா, அவங்ககிட்ட போய் சொல்லு, மதியானம் நாங்கள் சாப்பிட வரணும், போய் சொல்லு சரியா அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. அப்படியாண்ணே, சரிண்ணே சரிண்ணே, நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு பழனி அப்படியே ஓடுறாரு சந்தோஷத்தில். இங்கே பாருமா, நீ நினச்ச விஷயத்த அப்பா பேரை வச்சு நீ எல்லாமே நீ வந்து பண்ணிக்கிற அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. ஆமாம், பின்ன என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே, அவரை நினச்சி தான் எனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாத சரியா, நீ நினச்சதை நடத்திட்டல்ல அப்படின்னு அங்கே வந்து சக்திவேல் போகிறாரு. முத்துவேலை சொல்கிறாரு. இங்கே பாருங்க, மத்தியானம் எல்லாரும் அங்கே சாப்பிட போகிறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க அம்மா, அவங்களோட மருமக 2 பேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்ன அத்தை, நினச்ச காரியத்தை சூப்பராக சாதிச்சிட்டிங்க போல இருக்கு, சூப்பர் சூப்பர், ஆனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், என்னடி பேசிகிட்டு இருக்க, என்னை பார்த்தா நடித்தா மாதிரி இருந்ததா, நான் நடிக்கலடி, உண்மையாக தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுது, உண்மையாக தான் சொன்னீங்க, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், நான் உண்மையாக தாண்டி சொன்னேன். சரி நல்லா இருந்தது, ஒரு வழியாக சம்மதம் வாங்கியாச்சு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நம்ம எல்லாரும் மதியானம் அங்கே சாப்பிட போகிறோம், அப்போ இங்கே சாப்பாடு செய்கிற வேலை மிச்சம். அப்பா, ஒரு நாளில் ஒரு வேலையாச்சு நிம்மதியாக இருக்கலாம், அங்கே போய் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு வரலாம், அதுவும் கோமதி வேற சூப்பராக சமைப்பா, நல்லா இருக்கும், சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என் பொண்ணு கையால் ஒரு வாய் நான் சாப்பிட்டாகணும், எவ்வளோ வருஷம் ஆகுது தெரியுமா, என் பொண்ணு இடைய இருந்து அப்படியே பார்க்குறேன். அம்மா நல்லா இருக்கியான்னு
30 வருஷம் ஓடி போச்சு. இவனுங்க மனசை மாற்றவே முடியல. இப்போதான் அவனுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரானுங்க. இவனுங்க வழியிலேயே போயிட்டு என் பொண்ணையும் என் பையனுங்களையும் ஒன்றா சேர்த்துடணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கோமதி சமையல் ரூம்ல இருக்காங்க, சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அரசி வராங்க, வந்து கேட்குறாங்க, அம்மா உனக்கு ஏதாவது உதவி பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ அப்படியே உதவி பண்ணிட்டாலும் இங்கே பாருடி, எனக்கு நல்ல இதுனா நீ நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அம்மா அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம்மா, இப்போ உனக்கு ஏதாவது காய் அரிஞ்சு தரவா, ஏதாவது நான் பண்ணவா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பழனி வராரு. அக்கா அக்கா எங்கே இருக்க, இன்னும் யாருமே காணோம், மச்சான் எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, கதிரே செந்தில் எல்லாரும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு இப்படி கத்திக்கிட்டே வராரு. இவன் எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு வரான் அப்படின்னு கோமதி வராங்க. பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து வந்து நிற்கிறாங்க. அக்கா அக்கா இன்னைக்கு என்னக்கா சமையல் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாரு. டேய் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு அவரைக்காய் பொரியல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு நீ பிரியாணி பண்ணுக்கா, நல்லா பிரியாணி சிக்கன் 65 இதெல்லாம் பண்ணுக்கா அப்படின்னு பழனி சொல்கிறாரு. டேய் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னோட அண்ணனுங்க எல்லாரும் சேர்ந்து இங்கே சாப்பிட வராங்க விருந்துக்கு அப்படின்னு பழனி சொல்கிறாரு. அதை கேட்டவனையும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க கோமதி. ஏய் என்னடா சொல்கிற அக்கா உங்கள் அண்ணனுங்க விருந்துக்கு வராங்க. டே டே என்னடா சொல்கிற அக்கா உன்னோட அண்ணனுங்க விருந்துக்கு வராங்க. டே இன்னொரு வாட்டி சொல்கிறா, உன்னோட அண்ணனுங்க விருந்துக்கு வராங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. அப்படியாடா, யூ எப்படிடா டே பொய்கி சொல்லலைல்ல அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அக்கா நான் பொய்யெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு பழனி. ஏய் உண்மையாவடா, எப்படிடா ஒத்துக்குனாங்க, அம்மா எல்லார்கிட்டையும் பேசி சம்மதம் வாங்கிட்டாங்க, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அண்ணன் தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னார், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. கதிர் ராஜி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பாண்டியன் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. டேய் உண்மையாவாடா சொல்ற, ஐயோ எனக்கு கையும் புரியல காலும் புரியல, ஐயோ ஒண்ணுமே புரியலையாடா, டே என்னடா சொல்ற, அவங்க வராங்களா சாப்பிட, ஐயோ அப்போ என்ன செய்யணும், சிக்கன் செய்யணும், மட்டன் செய்யணும், நிறைய செய்யணும், ஐயோ நேற்று நான் வந்து கூப்பிட்டேன்டா, அப்பயும் அவங்க வரேன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன்டா இவ்வளோ லேட்டாக சொல்றாங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஐயோ அக்கா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பழனி கேட்குறாரு. ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலடா, டேய் என்னடா சேர்த்து தெரியடா, டேய் அவங்க வராங்கன்னும் போது எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பாண்டியன் பார்த்துட்டே இருக்காரு. என்னங்க நான் வந்து உங்ககிட்ட சொல்லலாம் தான் நான் நினச்சேன், அவங்கள போய் விருந்துக்கு கூப்பிட்டுட்டு சொல்லலான்னு நான் நினச்சேன், அதுக்குள்ளே நான் வரும்போது நீங்களே பார்த்துட்டீங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்னங்க அவங்கள சாப்பிட வர சொல்லல அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க கோமதி, சாப்பிட வரவங்கள போய் சாப்பிட வர வேணா நான் சொல்லுவேனா, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சரியா, அவங்கள வர சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஐயோ என்னங்க என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, ஐயோ என்னங்க எங்கள் அண்ணனுங்க சாப்பிட வராங்க, ஐயோ ஒன்றுமே புரியல, சீக்கிரமாக நான் ஏதாவது பண்ணணும், டேய் நீ போய் இது வாங்கிட்டு வாடா, டே கதிர் நீ போய் மட்டன் வாங்கிட்டா, இது வாங்கிட்டு வாடா அதை வாங்கிட்டு வாடா, அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக சொல்கிறாங்க. அப்படியே போகும்போது அரிசி இடிக்கிறாங்க. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அரசு கேட்குறாங்க. ஐயோ இல்லடி பதட்டத்தில் இடிச்சிட்டடி, தெரியாதுடி, ஐயோ எனக்கு ஒன்றும் புரியடி, கையும் வரல காலம் வரல, எனக்கு ஒன்றுமே புரியலடி, ஒரு மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிதான்க்கா இருக்கும் உனக்கு, அப்படிதான் இருக்கும் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. இல்லை அவங்களாம் என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்களா அப்படின்னு நான் நினச்சேன் தெரியுமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் அவங்க போன்னு சொல்லிட்டாங்க, நான் சாப்பிடலாம் வரமாட்டேன்னு, அப்போ எனக்கு எப்படி இருந்து தெரியுமா, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. சரி இனிமேல் பேசுறதுக்குலாம் டைம் இல்லை, நம்ம போய் சமையல் வேலையை ஆரம்பிப்போம் சூப்பராக. ஏய் கதிரே நீ போயிட்டு வரைய கடைக்கு, என்னென்ன தெரியுமா, மட்டன் வாங்கிக்கோ, சிக்கன் வாங்கிக்கோ, அப்புறம் என்னென்ன கிடைக்குதோ நாட்டுக்கோழி இது அதுன்னு எல்லாமே முட்டை கிட்ட எல்லாமே வாங்கிட்டு வந்து நான் எல்லாமே சூப்பரா பண்ணிடுறேன்டா, டேய் அவங்களுக்கு நல்லா விருந்து போடணும்டா, நல்லா பிரியாணி வேற பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாண்டியன் பாக்குறாரு. என்னங்க சரிதானே, சரி என்னங்க நீங்க வேணா கடைக்கு போயிட்டு வந்துருங்க, மதியம் சாப்பிட வந்துருங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க. ஏன்னா நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பீங்க, அதுக்காக தான் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அப்படியே பாண்டியன் பாக்குறாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க, கதிர் ராஜி எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன், நீ சொன்ன மாதிரி மதியானமே நான் வரேன் அப்படின்னு பாண்டியன் அங்க வந்து போறாரு. போடா கதிர் போடா, டைம் ஆகுது, என்னடா பண்ணிட்டு இருக்க, போடா சீக்கிரம் போடா, போய் எல்லாமே வாங்கிட்டு வாடா. ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலையே, நான் எப்படி என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, எங்கள் அம்மா எல்லாரும் சாப்பிட வராங்களே, 30 வருஷம் ஆகுது அவங்கள விட்டு பிரிஞ்சு, இத்தனை வருஷத்துல ஒரு வேளை கூட அவங்களுக்கு நான் சாப்பாடு போட்டது இல்லையே, ஐயோ எல்லாம் நல்லா பண்ணணும், அரசி வாடி எனக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னல, வா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடு, வா எல்லாம் ஹெல்ப் பண்ணு வா, அதுக்குள்ளே மீனாவும் வராங்க. இதெல்லாம் கேள்விப்படுறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. சரி வா மீனா பேசுறத நிறுத்து, இங்கே எல்லாமே நீ பண்ணு சரியா, ஆளுக்கு கொஞ்சம் எல்லா வேலையும் பார்க்கலாம், அப்பதான் டைம் வந்து சீக்கிரமா முடியும். ஏன்னா பிரியாணி பண்ணணும், குழம்பு பண்ணணும், சிக்கன் பண்ணணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், எல்லாமே பண்ணணும், அதுவும் வாய்க்கு ருசியா பண்ணணும், சூப்பரா பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. அத்தை நீங்க பதட்ட பாடுறத பார்த்தா எல்லாம் சூப்பரா பண்ணிடுவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு
மீனா சொல்கிறாங்க, ஏய் மீனா அப்படிலாம் பேசாதடி, டேஸ்ட்டாக இருக்கணும் டி, நல்லா பண்ணணும் சரியா? சரி சரி, நீ வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணு, நீ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் உரி எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியத்தா எல்லாம் பண்ணுறேன். அத்தைக்கு பார்த்தியா அரசி என்ன சந்தோஷம், அப்பப்பப்பப்பா, என்னதான் இருந்தாலும் பிறந்த வீட்டுக்கு ஏதாவது பண்ணுறதுன்னா அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இருக்காதா பின்ன, இவங்களை இவ்வளோ நாளாக தள்ளி வச்சுருந்தாங்கல்ல, அதுவும் எவ்வளோ நாள் தள்ளி வச்சுருந்தாங்க, ரொம்ப பாவம், அதனால தான் அம்மா இப்படி ஆயிட்டாங்க, ரொம்ப ஏக்கத்தில் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. சரி அவங்க விருந்துக்கு வந்துடுவாங்க. ஓகே, நான் வந்து சிக்கன் குழம்பு எல்லாம் வச்சிடுறேன். அங்கே வந்து அப்படியே வாசனை சூப்பராக வருது. அத்தை சூப்பராக இருக்கத்த வாசனை, என்னத்த குழம்பு வச்சிங்க? சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, அப்புறம் வந்து மட்டன் பிரியாணி எல்லாமே நான் பண்ணிட்டேன்டி, எல்லாமே சூப்பராக இருக்குது, அவங்க மட்டும் தான் வரணும். ஏய் வாழை இலை எல்லாம் ரெடியாக இருக்கா? டேய் வாழை இலை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. எல்லாமே அடுக்கி வச்சுட்டாங்க. ஐயோ எப்போ வருவாங்க தெரியலையே, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, என்ன சொல்றதுன்னு தெரியலையே, எனக்கு என்ன சந்தோஷம் ரொம்ப அப்படி தலைக்கு ஏறுது அப்படின்னு சொல்றாங்க. அத்தை எனக்கு எல்லாமே புரியுது, நீங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கீங்க, அதுல ஒரு மாற்றமும் இல்லை, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்க வரும்போது தான் வருவாங்க, நாம போய் அவங்கள தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏய் என்னடி பேசிட்டு இருக்கா, எப்ப பார்த்தாலும் கிண்டலா நக்கலா பேசிட்டு உனக்கு வேலையா போச்சு, அமைதியாயிரடி அப்படின்னு சொல்றாங்க. இங்கே பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவங்க வரும்போது வந்துருவாங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. பழனி வராரு. அக்கா என்னக்கா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறா. அக்கா டேய் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன்டா, வந்து பாரா என்னென்ன பாரு, சிக்கன் குழம்பு, சிக்கனுக்கு இது, அப்புறம் வந்து மட்டன் பிரியாணி எல்லாமே வச்சுட்டேன்டா. அக்கா எப்படிக்கா இவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணேன்? ஏய் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்டா, நான் சீக்கிரமாக சமையல் பண்ணிவிடுவேன், தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா சரி, எல்லாமே சூப்பராக தான் பண்ணிவிடுவேன், எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா பார்த்துட்டே இருக்காங்க, எட்டி வாசலையே பார்க்குறாங்க. அத்தை என்ன நீங்கள் வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க மருமக 2 பேருமே. அதுவா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு விருந்துக்கு போகணும்ல, எப்போ பசங்க வருவாங்கன்னு பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர், ஆனால் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ முத்துவேல் சக்திவேல் 2 பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே வராங்க. வந்த உடனே என்னங்க அங்கே விருந்துக்கு போகணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃபு. போகலாம் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், போகலாம், நான் போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு போகிறாரு. அப்பா எனக்கு சந்தோஷமா இருக்குது, இன்னைக்கு நல்ல சாப்பாடு சூப்பராக சாப்பிட போகிறேன், மனசு நிறைஞ்சி சாப்பிட போகிறேன் அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க. அங்கே அந்த 2 பேருமே வராங்க. சரி நம்ம விருந்துக்கு போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வராங்க. ஆனால் சக்திவேலுக்கு அப்படியே கோவமா வருது, குமாருக்கும் அப்படியே கோவமா வருது. ஆனால் குமார் ஒரு வகையில் சந்தோஷப்படுறாரு. நான் போய் அரசியை பார்க்க போகிறேன், ஐயோ நான் அரசியை பார்த்துட்டு அரசி கையால் சாப்பிட போகிறேன், உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அப்படியே யோசிச்சுட்டு வராரு. சக்திவேல் நினைக்கிறாரு, எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த ஓடுகாலி வீட்டுக்கு போய் சாப்பிடணும்னு அண்ணன் முடிவு பண்ணியிருக்காரு. அண்ணன் வார்த்தையை எதிர்த்து என்னால் பேச முடியாது, அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன், வேற வழியே இல்லை. ஆனால் அவள் வீட்டுக்கு போகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, அண்ணனால தான் மட்டும்தான் நான் போகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. வழியிலேயே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ வருவாங்க அப்படின்னு கோமதி வாசலையே. அத்தை என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதுவாடியா அம்மா அண்ணன்லாம் வரேன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள வாங்கன்னு சொல்லணும்ல, அதனால தான் நான் வாசல்லையே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை உங்களோட பதட்டத்துக்கு ஒரு அளவே இல்லை அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏய் அமைதியா இருடி, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. அங்கேருந்து வராங்க. கோமதியோட அம்மா வந்த உடனே அப்படியே அம்மா அப்படின்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ணே வாங்கண்ணே உள்ள வாங்கண்ணே அப்படின்னு கோமதி கூப்பிடுறாங்க. பாண்டியனும் அங்கே தான் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. வாங்க உள்ள வாங்க அப்படின்னு பாண்டியனும் கூப்பிடுறாரு. எல்லாருமே சேர்ந்து உள்ள வராங்க. அரசி அப்படி நிற்கிறாங்க. குமார் அப்படியே சைடில் பார்க்குறாரு. ஏ அரசி சூப்பர்டி, என் பொண்டாட்டினா நீ தாண்டி, சீக்கிரமா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் சரியா, மாமாக்கு தாண்டி நீ உன் மனசை மாற்றி உன் கூட சேர்ந்து வாழ்த்து மட்டும்தான் எனக்கு வேலை சரியா. ஐயோ அரசியை பார்க்குறேன், இதில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள போறாரு. வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து உட்காராங்க. இலையெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. அப்படியே பார்த்துட்டுமா, ஏய் அதை இடடி, ஏய் இதை இடடி, இதை பண்றி அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அப்படியே எல்லாருமே பாக்குறாங்க. இங்க பாரு கோமதி, எல்லாமே பொறுமையா பண்ணு அப்படின்னு அவங்க அண்ணி சொல்றாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, அக்காவுக்கு சந்தோஷம், அதனாலதான் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு பழனி சொல்றாரு. ஏ பழனி உட்காரு, நீயும் உட்காரு, எல்லாருமே உட்காருங்க, நான் பரிமாறுறேன் அப்படின்னு கோமதி வைக்கிறாங்க. இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, பிரியாணி கொஞ்சம் வைக்கட்டுமா, மட்டன் கொஞ்சம் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாமே இலையில வைக்கிறாங்க. எனக்கு போதும், எனக்கு எல்லாம் போதும் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டே இருக்காரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் வைங்க அப்படின்னு குமார் சொல்றாரு. அரசி அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அரசியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக தான் இருக்குது. அரசி நீ தாண்டி எனக்கு எல்லாமே, சீக்கிரமாக மாமா மனசை புரிஞ்சுக்கிட்டு மாமா கூட வாழணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. சாப்பாடெல்லாம் போடுறாங்க. அம்மா சூப்பராக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏய் கோமதி உண்மையாகவே நல்லா இருக்குது, சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டாக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா அக்காவுக்கு மனசில் அவ்வளோ பாசம், அதனால தான் அக்கா சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு பழனி.
சரி, அண்ணா உங்களுக்கு இது பிடிக்கும்ல அப்படின்னு வைக்கிறாங்க. அப்படியே ஒரு செகண்ட் முத்துவேல் பார்க்குறாரு. எனக்கு பிடிக்கிறது எல்லாமே அப்படியே வந்து கோமதிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தியாடா பாத்தியா, உனக்கு சின்ன வயசுல எது பிடிக்குன்ற விஷயம் கூட கோமதிக்கு இன்னும் கூட மறக்கவே இல்லை. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து பண்ணியிருக்கா. இங்கே பாரு சக்திவேல், உனக்கு பிடிச்சதோ அவள் பண்ணியிருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு முத்துவேல சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே அப்படியே போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க. சரிடா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் இருந்து பேசிட்டு வாங்க, நான் எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் குமார் 3 பேருமே சேர்ந்து வெளியே போயிட்டாங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு சந்தோஷமாக இருக்குமா, இந்த ஒரு நாளுக்கு தான்மா நான் ஏங்கிட்டு இருந்தேன், நான் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா, என் பிள்ளைங்க வந்து சாப்பிட்டானுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நீயும் மனசார நல்லா சமையல் பண்ணி போட்ட, சூப்பர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா கோமதி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்பா எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குங்க, எனக்கு இந்த ஒரு நாள் வரத்துக்கு நான் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அது போதும் அப்படின்னு பாண்டியன் அங்கேருந்து போறாரம்மா. சூப்பர்மா, உன்னோட ஆசை எல்லாமே ஒன்னொன்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிர், ராஜி, மீனா எல்லாருமே சந்தோஷமா சொல்றாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள போறாங்க. தங்கமயில அழுதுகிட்டே இருக்காங்க. தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. எதுக்கடி இப்படி அழுதுகிட்டே இருக்க, இங்க பாரு சும்மா அழுதுகிட்டே இருக்காத, நீ பண்ண தப்பு இல்லை நான் பண்ண தப்போ, யாரோ தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, துணியெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க, அங்கெல்லாம் போய் அவங்க கிட்ட பேசாத, நீ போய் கடையில் போய் பேசினா போன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னல, கடைக்கெல்லாம் நீ போகாதடி, அவங்க வந்து அப்படிதான் நடந்துப்பாங்க, அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்க, உனக்கு ஏன் அது புரியவே மாட்டேது, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அம்மா நீ ஏமா இப்படி பேசிட்டு இருக்க, மாமா தானம்மா எனக்கு எல்லாமே, அவர் ஒருத்தருக்காக தான் நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன், நான் அவர்கிட்ட போய் என்னை ஏத்துக்கங்க நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னா இனி இந்த ஜெனரல் எனக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்றாரு, என்னால அது தாங்கிக்க முடியுதா, நீ ஏமா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்றாங்க. அவங்க அப்படி தாண்டி சொல்லுவாங்க, அவரு பொண்டாட்டி மேல பாசம் உள்ள புருஷன் கிடையாது, அம்மா மேல பாசம் உள்ள புள்ள, அதுவும் அம்மா பாசம் உள்ள புள்ள அப்படிதான் நடந்துக்கும், பொண்டாட்டி தூக்கி தான் எரியும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. உனக்கு புருஷனை கைக்குள்ள போட்டுக்க தெரியல, ஒரு புருஷனை முந்தானில அப்படி முடிஞ்சு வச்சிருவாங்க தெரியுமா, தெரியாதா உனக்கு, நீலாம் எதுக்குமே சாமர்த்தியமே உனக்கு கிடையவே கிடையாதுடி, நீ உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ, மாமா என்ன முடிவு எடுத்தாலும் அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்பாரு, அதை தான் நானும் சொல்றேன், அம்மா பேச்சதான் கேட்கற புள்ளதான் அவரு, அதனால தான் எல்லாமே இப்படி பண்ணிட்டு இருக்காரு, சரியா, என்னதான் இருந்தாலும் உங்க கூட சேர்ந்து 2 வருஷம் வாழ்ந்திருக்காரு, நான் விட்டுருவேனா, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, நல்லபடியா நான் சேர்த்து வைக்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, இங்க பாரு சும்மா அதை இதுன்னு யோசிச்சுட்டு இருக்காத, நான் போய் லாயரை பார்த்துட்டு வரேன், நீ என்ன பண்ற, போயிட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய், சாப்பாடு குழம்பு எல்லாமே பண்ணு, அப்பதான் உனக்கு ஞாபகம் வராது, தனியா உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காது சரியா, அம்மா இருக்க வரைக்கும் நீ அழக்கூடாது தங்கமயில, நான் உன்னை பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. யோ வாயா போயிட்டு லாயரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் அதான் 80 பவுன்ல 8 பவுன் தங்க நகை இருக்குல்ல, அதை கொண்டு போய் அடமானக்கல்ல வச்சுட்டு பணம் நம்ம ரெடி பண்ணிடலாம், எப்படியாவது நம்மளை பொண்ணை வாழ வைக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா நீ சொல்றதுலாம் பாக்கியா கரெக்ட் தான், சரி வாயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போறாங்க. தங்கமயில் போயிட்டு சமையல் பண்ணுறாங்க. சமையல் பண்ணும்போது அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அங்கே சரவணன் வீட்டில் செஞ்சதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. மாமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இது பிடிக்குமா உங்களுக்கு அது பிடிக்குமான்னு கேட்டு கேட்டு பண்ணதெல்லாம், அப்படியே வாழை இலையில சாப்பாடு போட்டதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க, ஊட்டி விட்டதெல்லாம். மாமா நான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி உங்களை நான் எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன், ஆனால் என்னை வேணான்னு சொல்லிட்டீங்களே மாமா, மாமா என்னால் தாங்க முடியல மாமா, என்னால் ஒரு வேலை கூட செய்ய முடியல, இங்கே பாருங்கள் நான் சமையல் ரூமுக்கு வந்திருக்கேன், ஆனால் மனசு முழுக்க அங்கே தான் இருக்குது, உங்களையே தான் நினச்சிட்ருக்கேன், எதை தொட்டாலும் உங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு சமையல் பண்ணி போட்டது எல்லாமே வருது, நான் என்னமாம்மா பண்ணுவேன் மாமா, நான் 24 மணி நேரமும் உங்களையே நினச்சிட்ருக்கேன், ஆனால் என் ஞாபகம் உங்களுக்கு வரவே இல்லையா, என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தங்கமயில் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சரவணன் எப்பவும் போல போயிட்டு கடையில் வேலை பார்த்துட்டே இருக்காரு. அங்கே பாண்டியனும் இருக்காரு. இங்கே பாரு சரவணா, நிறைய டெலிவரிலாம் இருக்குது, அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நான் இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இங்கே பாரு, எங்கேயாவது தங்கமயிலோ இல்லை அவங்க அம்மா அப்பா யாராவது எங்கேயாவது ரோட்டில் பார்த்தா கூட அமைதியாக இரு, பேசாத, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அப்பா அவங்கள பார்த்தா நான் பொறுமையாக இருக்கணுமா, அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா பேசிகிட்டு இருக்க நீ, நான் சொல்கிறத கேளுடா, பொறுமையாக இருந்தால் தான் எல்லா காரியமும் சாதிக்க முடியும், எடுத்த கவுத்தனை எதுவுமே பண்ணாத, இங்கே தங்கமயில் வரும்போது அடிக்க போட பற்றியா அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காத, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் பொறுமையாக இருக்கணும், அது குடும்பமாப்பா அது, கொஞ்சம் கூட சூடு சொன்னால் மானம் எதுவுமே இல்லைப்பா, ட்ரெஸ் எல்லாம் அனுப்பிட்டோம், அதுக்குள்ளே அவள் இங்கே வந்து மாமா மாமான்றா, எனக்கு கோவமாக வருது, அவ்வளோ கோவம் வருது, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் கூட இருக்கும்போது அப்படியே பேசி 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 நடிப்பா பாருங்கப்பா, உங்ககிட்ட வந்து பொய்யை சொல்லிட்டு அப்படியே ஓடிடுவா,
எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? என்னால் உண்மையும் சொல்ல முடியாமல் அவள் கூட நான் பட்ட கஷ்டம் அப்பா யாருக்குமே வரவே கூடாது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரி விடு, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, இனிமேல் அதை பற்றி யோசிச்சு இருக்கிற நேரத்தை வேஸ்ட் ஆக்காத, எல்லாமே இனிமேல் நல்லதாகவே நடக்கும், நீ போய் டெலிவரி போய் பண்ணிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து அப்படியே சரவணன் போகிறாரு. பாண்டியன் யோசிக்கிறாரு, சீக்கிரமாக அந்த பிரச்சனை எல்லாமே நல்லபடியாக. கோமதி அவங்க அண்ணனை சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் வர முடியாதுன்னு சொன்னதுனால அவங்க அழுதுகிட்டே போகிறாங்க. அது அவங்க அம்மா பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ என் பொண்ணு அழுதுகிட்டே போகிறாளே, என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லை எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க, எதுக்கு உனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா எனக்கு பசிக்கவே இல்லை, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, என் பொண்ணு எதுக்காக இங்கே வந்தா தெரியுமா, நீங்கள் எல்லாரும் அங்கே வந்து சாப்பிட்ணுன்னா அவளை நீங்கள் காப்பாற்றுனீங்க, அதுக்காக மட்டும்தான் என் பொண்ணு வந்து கூப்பிட்டா, வேறு எந்த காரணமும் இல்லை, உங்கள் கூட சேரணும் பேசணும் அப்படிலாம் அவன் நினைக்கல, ஏதோ நமக்கு நல்லது பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு போடணுன்னு தான் என் பொண்ணு வந்தா, ஆனால் என் பொண்ணு கண் கலங்கி போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா பண்ண சொல்கிற, என்ன பண்ண சொல்கிற, அவங்க கூட போய் அப்படியே கொஞ்சம் கொலாவ சொல்கிறியா அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. அப்படி நான் சொல்லலடா, நான் அப்படி சொல்லவே இல்லை, ஆனால் ஒரு வேளை போய் சாப்பிட்டு வரத்துல என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, அந்த ஓடுகாலி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்கிற, நீ சொல்கிறதுலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. யாருடா ஓடுகாலி, யார் ஓடுகாலி, என் பொண்ணை பற்றி தப்பாக பேசாத, அவளுக்கு அவரை பிடிச்சிருந்தது கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவர் மட்டும் என்ன சும்மாவை பார்த்துக்கிறாரு, சூப்பராக பார்த்துக்கிறாரு, பார்த்துன்னு தானே இருக்க, நீ அந்த குடும்பத்தை எப்படி கட்டி காப்பாத்துறாரு, அந்த பசங்களை எப்படி வளர்த்துருக்காரு, அதெல்லாம் நீ பார்த்துன்னு தானே இருக்க, நாமளே தேடி பிடிச்சிருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்க மாட்டாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, பணம் மட்டுமே முக்கியம்னு நீங்கள் 2 பேரும் வாழறீங்க, ஆனால் பணத்தை விட குணம் முக்கியம்னு அவ காட்டிட்டா, நல்லவராக பார்த்தா அவளுக்கு பிடிச்சது அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, நீ எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா என்ன பொண்ணு பாசம் அப்படி ஒட்டிக்கிச்சா, ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. இங்கே பாருடா, நான் இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவேன் தெரியுமா, நான் ரொம்ப நாளாக உயிரோடு இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, ஏம்மா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. ஆமாடா ஆமாம், உங்கள் அப்பா என் கனவுல வராரு, வந்து அவர் நீ எப்போ என் கூட வருவ, சீக்கிரமாக என் கூட வந்துருன்னு சொல்கிறாரு, அதனால் நான் ரொம்ப நாள் உயிரோடலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படிலாம் பேசாதம்மா. ஆமாம் எனக்கு ஒன்றுமே புரியல, அப்பா ஏன் அடிக்கடிக்க உன் கனவுல வராரு, அது என்ன நீ ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா மட்டும் அப்பா வந்துருவாரா கனவுல அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா தான் சொன்னார், இங்கே பாருடா சக்திவேலு முத்துவேலு 2 பேர்கிட்டையுமே சொல்கிறேன், அம்மா வந்து ரொம்ப நாள் உயிரோடு இருக்க போகிறதில்ல, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறேன், அந்த உலகத்தை விட்டே போக போகிறேன்டா, ஆனால் அம்மாவோட மனசை குளிர வைக்க மாட்டீங்கல்ல. மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, உன்னோட பிறந்த நாளைக்கு அந்த குடும்பத்தை கூப்பிடணும்னு சொன்னேன், அந்த குடும்பமே வந்தது, நல்லா சாப்பிட்டு போனாங்க, எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்புறம் ஆசீர்வாதம்லாம் பண்ணேன், அது இதை விட என்னம்மா பண்ணுவாங்க அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. டேய் அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நாம் போய் ஒரு வாய் சாப்பிட்ணும்ல, அப்போ தாண்டா என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா நான் சீக்கிரமாக போயிடுவேன்டா, என்னவோ போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சக்திவேல் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு. அம்மா ஒரு வேளை போய் சாப்பிட்றோம் சரியா, ஆனால் உனக்காக மட்டும்தான், அதுக்கப்புறம் சொன்ன வேணும், இந்த உறவெல்லாம் வேணும், அவங்க கூட போய் கொண்டாடணும், இதெல்லாம் பேசினேன், உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு முத்துவேல் சொல்கிறார். சரிப்பா சரிப்பா சரிப்பா, அப்பா ஒரு வேளை நம்ம சாப்பிட போகிறோமா, அது போதும்ப்பா எனக்கு, வேற நான் எதையுமே கேட்கலப்பா, நான் போய் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. டேய் பழனி இங்கே வா, அவங்கக்கிட்ட போய் சொல்லு, மதியானம் நாங்கள் சாப்பிட வரணும் போய் சொல்லு சரியா அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. அப்படியாண்ணா, சரிண்ணா நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு பழனி அப்படியே ஓடுறாரு சந்தோஷத்தில். இங்கே பாருமா, நீ நினச்ச விஷயத்த அப்பா பேரை வச்சு நீ எல்லாமே நீ வந்து பண்ணிக்கிற அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. ஆமாம் பின்ன என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே, அவரை நினச்சி தான் எனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாத சரியா, நீ நினச்சதை நடத்திட்டல்ல அப்படின்னு அங்கே வந்து சக்திவேல் போகிறாரு. முத்துவேலை சொல்கிறாரு, இங்கே பாருங்க மத்தியானம் எல்லாரும் அங்கே சாப்பிட போகிறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க அம்மா, அவங்களோட மருமக 2 பேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்ன அத்தை, நினச்ச காரியத்தை சூப்பராக சாதிச்சிட்டிங்க போல இருக்கு, சூப்பர், ஆனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க, என்னை பார்த்தா நடித்தா மாதிரி இருந்ததா, நான் நடிக்கலடி, உண்மையாக தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுது உண்மையாக தான் சொன்னீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நான் உண்மையாக தாண்டி சொன்னேன்,
சரி சரி, நல்லா இருந்தது, ஒரு வழியாக சம்மதம் வாங்கியாச்சு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நம்ம எல்லாரும் மதியானம் அங்கே சாப்பிட போகிறோம். அப்போ இங்கே சாப்பாடு செய்கிற வேலை மிச்சம். அப்பா, ஒரு நாளில் ஒரு வேலையாச்சும் நிம்மதியாக இருக்கலாம். அங்கே போய் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு வரலாம். அதுவும் கோமதி வேற சூப்பராக சமைப்பா, நல்லா இருக்கும், சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், என் பொண்ணு கையால் ஒரு வாய் நான் சாப்பிட்டாகணும். எவ்வளோ வருஷம் ஆகுது தெரியுமா? என் பொண்ணு இடைய இருந்து அப்படியே பார்க்குறேன். அம்மா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு 30 வருஷம் ஓடி போச்சு. இவனுங்க மனசை மாற்றவே முடியல. இப்போதான் அவனுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரானுங்க. இவனுங்க வழியிலேயே போயிட்டு என் பொண்ணையும் என் பையனுங்களையும் ஒன்றா சேர்த்துடணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கோமதி சமையல் ரூமில் இருக்காங்க, சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அரசி வராங்க, வந்து கேட்குறாங்க, அம்மா உனக்கு ஏதாவது உதவி பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ அப்படியே உதவி பண்ணிட்டாலும் இங்கே பாருடி, எனக்கு நல்ல இதுனா நீ நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அம்மா அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம்மா, இப்போ உனக்கு ஏதாவது காய் அரிஞ்சு தரவா, ஏதாவது நான் பண்ணவா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பழனி வராரு. அக்கா அக்கா எங்கே இருக்க, இன்னும் யாருமே காணோம், மச்சான் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க, கதிர் செந்தில் எல்லாரும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு இப்படி கத்திக்கிட்டே வராரு. இவன் எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு வரான் அப்படின்னு கோமதி வராங்க. பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து வந்து நிற்கிறாங்க. அக்கா அக்கா இன்னைக்கு என்னக்கா சமையல் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாரு. டேய் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு அவரைக்காய் பொரியல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு நீ பிரியாணி பண்ணுக்கா, நல்லா பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம் பண்ணுக்கா அப்படின்னு பழனி சொல்கிறாரு. டேய் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னோட அண்ணனுங்க எல்லாரும் சேர்ந்து இங்கே சாப்பிட வராங்க விருந்துக்கு அப்படின்னு பழனி சொல்கிறாரு. அதை கேட்டவனையும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க கோமதி. ஏய் என்னடா சொல்கிற அக்கா உங்கள் அண்ணனுங்க விருந்துக்கு வராங்க. டே என்னடா சொல்கிற அக்கா உன்னோட அண்ணனுங்க விருந்துக்கு வராங்க. டே இன்னொரு வாட்டி சொல்கிறா, உன்னோட அண்ணனுங்க விருந்துக்கு வராங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. அப்படியாடா, யூ எப்படிடா டேய் பொய்கி சொல்லலைல்ல அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அக்கா நான் பொய்யெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு பழனி. ஏய் உண்மையாவடா, எப்படிடா ஒத்துக்குனாங்க? அம்மா எல்லாருக்கிட்டையும் பேசி சம்மதம் வாங்கிட்டாங்க, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அண்ணன் தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னார், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. கதிர் ராஜி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பாண்டியன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. டேய் உண்மையாக வாடா சொல்கிற, ஐயோ எனக்கு கையும் புரியல காலும் புரியல, ஐயோ ஒன்றுமே புரியலையாடா, டே என்னடா சொல்கிற, அவங்க வராங்களா சாப்பிட, ஐயோ அப்போ என்ன செய்யணும், சிக்கன் செய்யணும், மட்டன் செய்யணும், நிறைய செய்யணும், ஐயோ நேற்று நான் வந்து கூப்பிட்டேன்டா, அப்பயே அவங்க வரேன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன்டா இவ்வளோ லேட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஐயோ அக்கா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பழனி கேட்குறாரு. ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலடா, டேய் என்னடா சேர்த்து தெரியடா, டேய் அவங்க வராங்கன்னும் போது எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பாண்டியன் பார்த்துட்டே இருக்காரு. என்னங்க நான் வந்து உங்ககிட்ட சொல்லலாம் தான் நான் நினச்சேன், அவங்கள போய் விருந்துக்கு கூப்பிட்டுட்டு சொல்லலான்னு நான் நினச்சேன், அதுக்குள்ளே நான் வரும்போது நீங்களே பார்த்துட்டீங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்னங்க அவங்கள சாப்பிட வர சொல்லல அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க கோமதி, சாப்பிட வரவங்கள போய் சாப்பிட வர வேணா நான் சொல்லுவேண்ணா, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சரியா, அவங்கள வர சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஐயோ என்னங்க என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, ஐயோ என்னங்க எங்கள் அண்ணனுங்க சாப்பிட வராங்க, ஐயோ ஒன்றுமே புரியல, சீக்கிரமாக நான் ஏதாவது பண்ணணும், டேய் நீ போய் இதை வாங்கிட்டு வாடா, டேய் கதிர் நீ போய் மட்டன் வாங்கிட்டா, இது வாங்கிட்டு வாடா அதை வாங்கிட்டு வாடா, அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக சொல்கிறாங்க. அப்படியே போகும்போது அரசி இடிக்கிறாங்க. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அரசு கேட்குறாங்க. ஐயோ இல்லடி பதட்டத்தெல்லாம் இடிச்சிட்டடி, தெரியாதுடி, ஐயோ எனக்கு ஒன்றும் புரியடி, கையும் வரல காலம் வரல, எனக்கு ஒன்றுமே புரியலடி, ஒரு மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிதான்க்கா இருக்கும் உனக்கு, அப்படிதான் இருக்கும் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. இல்லை அவங்களாம் என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்களா அப்படின்னு நான் நினச்சேன் தெரியுமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் அவங்க போன்னு சொல்லிட்டாங்க, நான் சாப்பிடலாம் வரமாட்டேன்னு, அப்போ எனக்கு எப்படி இருந்து தெரியுமா, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. சரி இனிமேல் பேசுறதுக்குலாம் டைம் இல்லை, நம்ம போய் சமையல் வேலையை ஆரம்பிப்போம் சூப்பராக. ஏய் கதிரே நீ போய்ட்டு வரைய கடைக்கு, என்னென்ன தெரியுமா, மட்டன் வாங்கிக்கோ, சிக்கன் வாங்கிக்கோ, அப்புறம் என்னென்ன கிடைக்குதோ நாட்டுக்கோழி இது அதுன்னு எல்லாமே முட்டை கிட்ட எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறா, நான் எல்லாமே சூப்பராக பண்ணிடுறேன்டா, டேய் அவங்களுக்கு நல்லா விருந்து போடணும்டா, நல்லா பிரியாணி வேறு பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாண்டியன் பார்க்குறாரு. என்னங்க சரி தானே, சரி என்னங்க நீங்கள் வேணா கடைக்கு போயிட்டு வந்துருங்க, மதியம் சாப்பிட வந்துருங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பீங்க, அதுக்காக தான் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அப்படியே பாண்டியன் பார்க்குறாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க, கதிர் ராஜி எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன், நீ சொன்ன மாதிரி மதியானமே நான் வரேன் அப்படின்னு பாண்டியன் அங்கேருந்து போகிறாரு.
போடா கதிர் போடா, டைம் ஆகுது, என்னடா பண்ணிட்டு இருக்க, போடா சீக்கிரம் போடா, போய் எல்லாமே வாங்கிட்டு வாடா. ஐயோ ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலையே, நான் எப்படி என்ன பண்ண போறேனே தெரியலையே, எங்க அம்மா எல்லாரும் சாப்பிட வராங்களே, 30 வருஷம் ஆகுதே அவங்கள விட்டு பிரிஞ்சு, இத்தனை வருஷத்துல ஒரு வேளை கூட அவங்களுக்கு நான் சாப்பாடு போட்டது இல்லையே, ஐயோ ஐயோ எல்லாம் நல்லா பண்ணணும், அரசி வாடி, எனக்கு உதவி பண்றேன்னு சொன்னல, வா வா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடு, வா எல்லாம் ஹெல்ப் பண்ணு வா. அதுக்குள்ள மீனாவும் வராங்க, இதெல்லாம் கேள்விப்படுறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. சரி வா மீனா பேசுறத நிறுத்து, நீ எல்லாமே நீ பண்ணு சரியா, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லா வேலையும் பார்க்கலாம், அப்பதான் டைம் ஆகும், டைம் வந்து சீக்கிரமா முடியும். ஏன்னா பிரியாணி பண்ணணும், குழம்பு பண்ணணும், சிக்கன் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாமே பண்ணணும், அதுவும் வாய்க்கு ருசியா பண்ணணும், சூப்பரா பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. அத்தை நீங்க பதட்டப்படுறத பார்த்தா எல்லாம் சூப்பரா பண்ணிடுவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. மீனா அப்படிலாம் பேசாதடி, டேஸ்டா இருக்கணும், டீ நல்லா பண்ணணும் சரியா, சரி சரி நீ வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணு, நீ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஊறி எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரியத்த நான் எல்லாம் பண்றேன். அத்தைக்கு பாத்தியா அரசி என்ன சந்தோஷம், அப்பப்பப்பப்பா, என்னதான் இருந்தாலும் பிறந்த வீட்டுக்கு ஏதாவது பண்றதுன்னா அப்படியே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனா. இருக்காதா பின்ன, இவங்களை இவ்வளோ நாளாக தள்ளி வச்சுருந்தாங்கல்ல, அதுவும் எவ்வளோ நாள் தள்ளி வச்சுருந்தாங்க, ரொம்ப பாவம், அதனால தான் அம்மா இப்படி ஆயிட்டாங்க, ரொம்ப ஏக்கத்தில் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. சரி அவங்க விருந்துக்கு வந்துடுவாங்க. ஓகே நான் வந்து சிக்கன் குழம்பு எல்லாம் வச்சிட்றேன், அங்கே வந்து அப்படியே வாசனை சூப்பராக வருது, அத்தை சூப்பராக இருக்க அத்தை வாசனை, என்னத்தை குழம்பு வச்சிங்க, நானா சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, அப்புறம் வந்து மட்டன் பிரியாணி எல்லாமே நான் பண்ணிட்டேன், எல்லாமே சூப்பராக இருக்கு, அவங்க மட்டும் தான் வரணும், வாழை இலை எல்லாம் ரெடியாக இருக்கா, டேய் வாழை இலை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. எல்லாமே அடுக்கி வச்சுட்டாங்க. ஐயோ எப்போ வருவாங்க தெரியலையே, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, என்ன சொல்றதுன்னு தெரியலையே, எனக்கு என்ன சந்தோஷம் ரொம்ப அப்படி தலைக்கு ஏறுது அப்படின்னு சொல்றாங்க. அத்தை இருக்கு எல்லாமே புரியுது, நீங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கீங்க, அதுல ஒரு மாற்றமும் இல்லை, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்க வரும்போது தான் வருவாங்க, நாம போய் அவங்கள தூக்கிட்ட வர முடியும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. என்னடி பேசிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் கிண்டலா நக்கலா பேசிட்டு உனக்கு வேலையா போச்சு, அமைதியாயிருடி அப்படின்னு சொல்றாங்க. இங்கே பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவங்க வரும்போது வந்துருவாங்க சரிங்களா அப்படின்னு சொல்றாங்க. பழனி வராரு. அக்கா என்னக்கா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறா. அக்கா டேய் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன்டா, வந்து பாரா என்னென்ன பாரு, சிக்கன் குழம்பு, சிக்கனுக்கு இது, அப்புறம் வந்து மட்டன் பிரியாணி எல்லாமே வச்சுட்டேன்டா. அக்கா எப்படிக்கா இவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணேன், அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்டா, நான் சீக்கிரமா சமையல் பண்ணிடுவேன் தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா சரி எல்லாமே சூப்பராக தான் பண்ணிடுவேன், எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்றாரு. அம்மா பார்த்துட்டே இருக்காங்க, எட்டி வாசலையே பார்க்குறாங்க. அத்தை என்ன தெரியுங்க வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க மருமக 2 பேருமே. அதுவா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு விருந்துக்கு போகணும்ல, எப்போ பசங்க வருவாங்கன்னு பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர், ஆனால் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ முத்துவேல் சக்திவேல் 2 பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே வராங்க. வந்த உடனே என்னங்க அங்க விருந்துக்கு போகணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஒய்ஃபு. போலாம் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் போலாம், நான் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரேன் அப்படின்னு போறாரு. அப்பா எனக்கு சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு நல்ல சாப்பாடு சூப்பரா சாப்பிட போறேன், மனசு நிறைஞ்சு சாப்பிட போறேன் அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்றாங்க. அங்க அந்த 2 பேருமே வராங்க. சரி நம்ம விருந்துக்கு போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வராங்க. ஆனா சக்திவேலுக்கு அப்படியே கோவமா வருது, குமாருக்கும் அப்படியே கோவமா வருது. ஆனா குமார் ஒரு வகையில சந்தோஷப்படுறாரு, நான் போய் அரசியை பார்க்க போறேன், ஐயோ நான் அரசியை பார்த்துட்டு அரசி கையால சாப்பிட போறேன், உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அப்படியே யோசிச்சுட்டு வராரு. சக்திவேல் நினைக்கிறாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ஓடுகாலி வீட்டுக்கு போய் சாப்பிடணும்னு அண்ணன் முடிவு பண்ணியிருக்காரு, அண்ணன் வார்த்தை எதிர்த்து என்னால பேச முடியாது, அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன், வேற வழியே இல்லை, ஆனா அவ வீட்டுக்கு போறது எனக்கு பிடிக்கவே இல்லை, அண்ணனாலதான் மட்டும்தான் நான் போறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போறாங்க. வழியிலேயே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ வருவாங்க அப்படின்னு கோமதி வாசலியே. அத்தை என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதுவாடி அம்மா அண்ணன் எல்லாம் வரேன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள வாங்கன்னு சொல்லணும்ல, அதனாலதான் நான் வாசல்லையே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அத்தை உங்களோட பதட்டத்துக்கு ஒரு அளவே இல்லை அப்படின்னு மீனா சொல்றாங்க. அமைதியா இருடி, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. அங்க வந்து வராங்க கோமதியோட அம்மா. வந்த உடனே அப்படியே அம்மா அப்படின்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ணன் வாங்கண்ணே உள்ள வாங்கண்ணே அப்படின்னு கோமதி கூப்பிடுறாங்க. பாண்டியனும் அங்கதான் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. வாங்க உள்ள வாங்க அப்படின்னு பாண்டியனும் கூப்பிடுறாரு. எல்லாருமே சேர்ந்து உள்ள வராங்க. அரசி அப்படி நிக்கிறாங்க. குமார் அப்படி சைட்ல பாக்குறாரு. அரசி சூப்பர்டி, என் பொண்டாட்டினா நீ தாண்டி, சீக்கிரமா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் சரியா, மாமாக்கு தாண்டி நீ உன் மனசை மாத்தி உன் கூட சேர்ந்து வாழ்த்து மட்டும் தான் எனக்கு வேலை சரியா. ஐயோ அரசியை பாக்குறேன், இதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள போறாரு. வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து உட்காராங்க. இலையெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. அப்படியே பார்த்துட்டுமா, அதை இடடி, இதை இடடி, இதை பண்றி அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அப்படியே எல்லாருமே பாக்குறாங்க. இங்க பாரு கோமதி, எல்லாமே பொறுமையா பண்ணு அப்படின்னு அவங்க அண்ணி சொல்றாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, அக்காவுக்கு சந்தோஷம், அதனால தான் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு பழனி சொல்றாரு.
பழனி உட்காரு, நீயும் உட்காரு, எல்லாருமே உட்காருங்க, நான் பரிமாறுறேன் அப்படின்னு கோமதி வைக்கிறாங்க. இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, பிரியாணி கொஞ்சம் வைக்கட்டுமா, மட்டன் கொஞ்சம் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எல்லாமே இலையில வைக்கிறாங்க. எனக்கு போதும் போதும், எனக்கு எல்லாம் போதும் போதும் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டே இருக்காரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் வைங்க அப்படின்னு குமார் சொல்றாரு. அரசி அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அரசியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக தான் இருக்குது. அரசி, நீ தாண்டி எனக்கு எல்லாமே, சீக்கிரமாக மாமா மனசை புரிஞ்சுக்கிட்டு மாமா கூட வாழணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. சாப்பாடெல்லாம் போடுறாங்க. அம்மா சூப்பராக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கோமதி உண்மையாகவே நல்லா இருக்குது, சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டாக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா, அக்காவுக்கு மனசில் அவ்வளோ பாசம், அதனால தான் அக்கா சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு பழனி. சரி அண்ணா, உங்களுக்கு இது பிடிக்கும்ல அப்படின்னு வைக்கிறாங்க. அப்படியே ஒரு செகண்ட் முத்துவேல் பார்க்குறாரு. எனக்கு பிடிக்கிறது எல்லாமே அப்படியே கோமதிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தியா, உனக்கு சின்ன வயசுல எது பிடிக்கும்ன்ற விஷயம் கூட கோமதிக்கு இன்னும் கூட மறக்கவே இல்லை. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து பண்ணியிருக்கா. இங்கே பாரு சக்திவேல், உனக்கு பிடிச்சதோ அவள் பண்ணியிருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு முத்துவேல சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே அப்படியே போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க. சரிடா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் இருந்து பேசிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல், சக்திவேல், குமார் 3 பேருமே சேர்ந்து வெளியே போயிட்டாங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு சந்தோஷமாக இருக்குமா, இந்த ஒரு நாளுக்கு தாம்மா நான் ஏங்கிட்டு இருந்தேன், நான் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா, என் பிள்ளைங்க சாப்பிட்டானுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நீயும் மனசார நல்லா சமையல் பண்ணி போட்டேன், சூப்பர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா கோமதி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்பா எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குங்க, எனக்கு இந்த ஒரு நாள் வரத்துக்கு நான் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சா, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா, அது போதும் அப்படின்னு பாண்டியன் அங்கேருந்து போறாரம்மா. சூப்பர்மா, உன்னோட ஆசை எல்லாமே ஒன்னொன்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிர், ராஜி, மீனா எல்லாருமே சந்தோஷமா சொல்றாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள போறாங்க. தங்கமயில அழுதுகிட்டே இருக்காங்க. தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. எதுக்கடி இப்படி அழுதுகிட்டே இருக்க, இங்கே பாரு, சும்மா அழுதுகிட்டே இருக்காத, நீ பண்ண தப்பு இல்லை நான் பண்ண தப்போ, யாரோ தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, துணியெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க, அங்கெல்லாம் போய் அவங்க கிட்ட பேசாத, நீ போய் கடையில் போய் பேசினா போன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னல, கடைக்கெல்லாம் நீ போகாதடி, அவங்க அப்படிதான் நடந்துப்பாங்க, அவங்க நம்ம மேலே கோவமாக இருக்காங்க, உனக்கு ஏன் அது புரியவே மாட்டேது, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அம்மா நீ ஏமா இப்படி பேசிட்டு இருக்க, மாமா தானம்மா எனக்கு எல்லாமே, அவர் ஒருத்தருக்காக தான் நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன், நான் அவர்கிட்ட போய் என்னை ஏத்துக்கங்க, நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னா இனி இந்த ஜெனரல் எனக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்றாரு, என்னால அது தாங்கிக்க முடியுதா, நீ ஏமா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்றாங்க. அவங்க அப்படி தாண்டி சொல்லுவாங்க, அவரு பொண்டாட்டி மேல பாசம் உள்ள புருஷன் கிடையாது, அம்மா மேல பாசம் உள்ள புள்ள, அதுவும் அம்மா பாசம் உள்ள புள்ள அப்படிதான் நடந்துக்கும், பொண்டாட்டி தூக்கி தான் எரியும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. உனக்கு புருஷனை கைக்குள்ள போட்டுக்க தெரியல, ஒரு புருஷனை முந்தானில அப்படி முடிஞ்சு வச்சிருவாங்க, தெரியுமா தெரியாதா உனக்கு, நீலாம் எதுக்குமே சாமர்த்தியமே உனக்கு கிடையவே கிடையாதுடி, நீ உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ, மாமா என்ன முடிவு எடுத்தாலும் அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்பாரு, அதை தான் நானும் சொல்றேன், அம்மா பேச்சதான் கேட்கற புள்ளதான் அவரு, அதனால தான் எல்லாமே இப்படி பண்ணிட்டு இருக்காரு, சரியா, என்னதான் இருந்தாலும் உன் கூட சேர்ந்து 2 வருஷம் வாழ்ந்திருக்காரு, நான் விட்டுருவேனா, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, நல்லபடியா நான் சேர்த்து வைக்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, இங்க பாரு, சும்மா அதை இதுன்னு யோசிச்சுட்டு இருக்காத, நான் போய் லாயரை பார்த்துட்டு வரேன், நீ என்ன பண்ற, போயிட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய், சாப்பாடு குழம்பு எல்லாமே பண்ணு, அப்பதான் உனக்கு ஞாபகம் வராது, தனியாக உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காது சரியா, அம்மா இருக்க வரைக்கும் நீ அழக்கூடாது தங்கமயில, நான் உன்னை பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. யோ வாயா, போயிட்டு லாயரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் அதான் 80 பவுன்ல 8 பவுன் தங்க நகை இருக்குல்ல, அதை கொண்டு போய் அடமணக்கல்ல வச்சுட்டு பணம் நம்ம ரெடி பண்ணிடலாம், எப்படியாவது நம்மளை பொண்ணை வாழ வைக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீ சொல்றதுலாம் பாக்கியா கரெக்ட் தான், சரி வாயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போறாங்க. தங்கமயில் போயிட்டு சமையல் பண்ணுறாங்க. சமையல் பண்ணும்போது அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அங்கே சரவணன் வீட்டில் செஞ்சதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. மாமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இது பிடிக்குமா, உங்களுக்கு அது பிடிக்குமான்னு கேட்டு பண்ணதெல்லாம், அப்படியே வாழை இலையில் சாப்பாடு போட்டதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க, ஊட்டி விட்டதெல்லாம். மாமா நான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பண்ணி உங்களை நான் எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன், ஆனால் என்னை வேணான்னு சொல்லிட்டீங்களே மாமா என்னால் தாங்க முடியல மாமா, என்னால் ஒரு வேலை கூட செய்ய முடியல. இங்கே பாருங்கள், நான் சமையல் ரூமுக்கு வந்திருக்கேன், ஆனால் மனசு முழுக்க அங்கே தான் இருக்குது, உங்களையே தான் நினச்சிட்ருக்கேன், எதை தொட்டாலும் உங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு சமையல் பண்ணி போட்டது எல்லாமே வருது, நான் என்ன மாமா பண்ணுவேன் மாமா, நான் 24 மணி நேரமும் உங்களையே நினச்சிட்ருக்கேன், ஆனால் என் ஞாபகம் உங்களுக்கு வரவே இல்லையா, என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தங்கமயில் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சரவணன் எப்பவும் போல போயிட்டு கடையில் வேலை பார்த்துட்டே இருக்காரு. அங்கே பாண்டியனும் இருக்காரு. இங்கே பாரு சரவணா, நிறைய டெலிவரிலாம் இருக்குது, அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, நான் இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போது இங்கே பாரு எங்கேயாவது தங்கமயிலோ இல்லை அவங்க அம்மா அப்பா யாராவது எங்கேயாவது ரோட்டில் பார்த்தா கூட அமைதியாக இரு, பேசாத, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அப்பா அவங்கள பார்த்தா நான் பொறுமையாக இருக்கணுமா? அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க நீ? நான் சொல்கிறத கேளுடா, பொறுமையாக இருந்தால் தான் எல்லா காரியமும் சாதிக்க முடியும். எடுத்தேன் கவுத்தனை எதுவுமே பண்ணாத, இங்கே தங்கமயில் வரும்போது அடிக்க போட பற்றியா அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காத, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் பொறுமையாக இருக்கணும், அது குடும்பமாப்பா அது. கொஞ்சம் கூட சூடு சொன்ன மானம் எதுவுமே இல்லைப்பா. ட்ரெஸ் எல்லாம் அனுப்பிட்டோம், அதுக்குள்ளே அவள் இங்கே வந்து மாமா மாமான்றா. எனக்கு கோவமாக வருது, அவ்வளோ கோவம் வருது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் கூட இருக்கும்போது அப்படியே பேசி 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 நடிப்பா பாருங்கப்பா. உங்ககிட்ட வந்து பொய்யை சொல்லிட்டு அப்படியே ஓடிடுவா. எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? என்னால் உண்மையும் சொல்ல முடியாமல் அவள் கூட நான் பட்ட கஷ்டம் அப்பா யாருக்குமே வரவே கூடாது அப்படின்னு சரவணன் சொல்கிறார். சரி விடு, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, இனிமேல் அதை பற்றி யோசித்து இருக்கிற நேரத்தை வேஸ்ட் ஆக்காத, எல்லாமே இனிமேல் நல்லதாகவே நடக்கும், நீ போய் டெலிவரி போய் பண்ணிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து அப்படியே சரவணன் போகிறாரு. பாண்டியன் யோசிக்கிறாரு, சீக்கிரமாக அந்த பிரச்சனை எல்லாமே நல்லபடியாக முடியணும் அப்படின்னு.